இது போல் 4 வகையான பருப்பும் பச்சரிசியை வச்சு அருமையான டீ டைமுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். முதல்ல ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் உளுந்து, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் பச்சரிசி. இப்போ இதெல்லாம் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். கழுவி வச்சு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி 3 வரமிளகாய் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பெல்லாம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வடைக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது போல் நல்லா கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கணும். ரொம்ப வலுவலுப்பாக அரைக்க வேணாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் போதும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் மல்லித்தழை, கருவேப்பிலை. நான் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கலந்துடலாம். வடைக்கு தேவையான அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ கையில் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நீங்கள் தட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடையை ஒன்றா போட்டு எடுக்கலாம். நல்லா போடுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்செடுங்க. அப்போ தான் வடை நிதானமாக வேகும். நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான ஒரு வடை ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு டீ வச்சு இந்த வடையும் டீயும் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படியுமே நம்ம டீ டைமுக்கு ஒரு ஸ்நாக் எதுனா செய்வோம். அதுக்கு இதே போல் ஒரு ஸ்நாக் நீங்கள் செஞ்சு டீ வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.